ஒவ்வொரு சப்ஜெக்ட் 35 எடுத்து பாஸ் ஆகுறான்னா டோட்டலா 35 எடுத்து ஒரு பாஸ் ஆயிடுவான். அடிக்கிற அடியில பாஸ் ஆயிடுவான். எல்லாம் இந்த வீட்டுல இன்னொன்னு இருக்கு, அதை சொல்லணும். அவன் எங்க? யாரு? அதான் என் அப்ப. அவனும் 10th இன்னும் பாஸ் ஆகல, நானும் 10th இன்னும் பாஸ் ஆகல, இந்த மூதேவி 10th இன்னும் பாஸ் ஆகல. அடிக்காதீங்க. இவனுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த புள்ளைய நெஞ்சு மேலேயே ஒண்ணுக்கு அடிப்பான்னு பார்த்தா இவன் டெய்லி பேப்பர்ஸ் போட்டுன்னு பஞ்சில ஒண்ணுக்கு அடிச்சுக்கிறாண்டி. இன்னும் திங்காம ஒண்ணுக்கு அடிக்கிறது பதிலா ஏதாவது காப்பி கீப்பி ஆச்சியாவது பாஸ் ஆகுடாடே. காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணடா, அதுக்காக தான் சொல்றேன். கால படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன். காலாவுக்கு கல்யாணத்துக்கு சபதம் இருக்குது. கேட்டா எல்லாத்துக்கும் காரணம் அவனை சொல்லணும். யாருங்க? என்ன ஒண்ணு பெத்து வச்சுக்கிற அவனை சொல்லணும். ஏய் டேய் ரொம்ப குளுக்காத மைக் விழுந்து போடும். மரியாதை அப்படி வந்து தாத்தா சொல்லு பேரே. அப்பா அடிச்சிட்டே இருக்கான் தாத்தா. ஐயோ இந்த கண்ணு இந்த குழந்தைய அடிச்சான். தம்பி பேரனேடா அடிச்சா. அவனுக்கு தப்பியா? அவனுக்கு தப்பியா? புள்ளடா. அந்த தொல்லை ஏன் பெத்தன்னு தான் தெரியல பேரா. எல்லாம் உன்னால தான கிட்டு போறாங்க. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? அவனை பரிச்சை ஏற விடாம ஃபெயில் ஆக்குறது நீ தான்டா. நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணேன்? பேராண்டி ஆசையா பரிச்சைக்கு போறானே, பெண்ணு எதுக்குன்னு சொல்லி எடுத்து ஒளிச்சு வச்சுக்கினேன். அது ஒரு தப்பா? அப்ப அவன் எதுலடா போய் எழுதுவான்? போன வாட்டி அவன் பரிச்சை எழுதுறதுக்கு ஆல் டிக்கெட் எடுத்து வைடானா, சினிமா டிக்கெட் எடுத்து வச்சுக்கிற, அதை எடுத்து போய் அங்க கொடுத்துக்கிறான் காஜரங்க. போன வாரம் அவன் எழுதுறதுக்கு பிட்டு கொடுத்து அனுப்புறாடா. பரிகு மேல ஜோதியில வர பிட்டியா கொடுத்து அனுப்புறேன். பரிகு மேல பிட்டியா கொடுக்குறேன். அந்த ஆள் எழுதுற 45 பேரை ஃபெயில் ஆகிக்கிறாடா உன்னால. நீ கூட தான அந்த பிட்ட பார்த்த. ஏய் அது ஊ கூட இல்ல, புனிமா கூட. பாத்தியா மருமகளே, நீங்களும் அந்த மாதிரி பிட்ட பாத்துக்கிட்டீங்களா? இல்ல ஏடா கடிகாரத்தை பார்த்தா 8 மணி தெரிஞ்சுக்க தேவலடா. நீங்க போற சண்டையிலேயே காலையில 8 மணின்னு ஊருக்கே தெரியுதுடா. ஏய் அங்கிள் கரெக்ட்டா சொன்னீங்க அங்கிள். இது அங்கிளா? ஏய் நீ என் கிளாஸ்மேட்டா இருந்தவன்டா. சாரி மச்சான். ஏண்டா டேய் என் பையனே 10வது படிக்கிறான், இப்போ அவன் கூட 10வது படிச்சுனுங்கறான். நல்லா அறிவு இல்ல ஃபேமிலி தானே. டேய் ஏன் டெய்லி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என் குடும்பத்துல யாரும் 10வது பாஸ் ஆகல சார். இங்க பாருங்க, குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க சார். சார் குழந்தைங்க அந்த மனசை பாதிக்கும் சார். நீங்க கொஞ்சறீங்கல்ல, அன்பு செலுத்துறீங்கல்ல, அதை பெட்ரூம்ல வச்சுக்கிறீங்கல்ல, அதே மாதிரி நீங்க சண்டை போடுறது பெட்ரூம்ல வைங்க சார். அப்ப பாருங்க சார் உங்க பையன் நல்லா படிப்பான் சார். கரெக்ட்டா சொன்னீங்க அங்கிள். ஏய் அங்கிள்னா வாயை வச்சிருவேன். அவன் கிளாஸ்மேட். ஏய் இதுக்கு தான் சொன்ன பெட்ரூம்ல கொஞ்சம் ஒவ்வொரு குழந்தைங்க இந்த நாட்டினுடைய எதிர்காலம் சார், அதை புரிஞ்சுக்கீங்க சார். என் பையன் படிக்கிற ஸ்கூல்ல ஒரு சூப்பர் வாதியா இருக்காரு சார். அவர்கிட்ட சொல்லி இவனை இந்த வருஷமே 10வது பாஸ் பண்ண வைக்கிறது என் கடமை சார். அவர் படிப்புல ஒரு கல்விமான், மானத்துல ஒரு கவரிமான், பேச்சுல ஒரு சீமான். உங்களை பார்த்தா மெரினா பீச்ல ஜோசியம் பாக்குற மாதிரியா இருக்குது. சார் 10வது பாஸ் ஆக பார்த்து சொல்லுங்க சார். அறிவு இருக்காயா? நான் சொன்ன பெரிய வாதியார் இவர்தாயா? இவர்தானா? யாரு பெரிய மனுஷன் டவுசர் போட்டு நின்னுருக்கான்? அறிவு இல்ல இவனுக்கு. சார் சார் ஏய் இவ்வளவு பெரிய வயசாவது டவுசர் போட்டு. சார் 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 தப்பா. யாரு ஸ்டூடண்ட்ங்க? இவர்தான் சார் அந்த ஸ்டூடண்ட். டேய் இவர்தான் ஸ்டூடண்டா? சார் இவர் மட்டும் இல்ல, இவங்களோட தாத்தாவும் ஸ்டூடண்ட் தான், இவங்க அப்பாவும் ஸ்டூடண்ட் தான். இவங்க யாருமே 10வது பாஸ் ஆகல சார். அச்சோ நீங்க தான் சார் இவங்க அறிவு கண்ணை திறந்து வைக்கணும் சார். டேய் வா. உன் பேர் என்னடா? சார் உன் பேர் என்ன? பிரபாஸ். அதான் டாய்லெட் கழுவுற அப்பாஸை விட கேவலமா இருக்க. பிரபாஸா நீ? இங்க வா. உன் பேர் என்னடா? அப்பா சரியா வெடிக்காத டப்பாஸ் மாதிரி இறங்கி அப்பாஸா? ஒன்னா வாய்ப்பாடு சொல்றா. ஏய் ஒன்னா வாய்ப்பாடுக்கு டவுட் வர கேக்குறியா? நான் சொல்லுவேன் சார். ஒன்னா வாய்ப்பாடு ஹிந்தில சொல்லுவேன், தெலுங்குல சொல்லுவேன், எல்லாத்துலயும் சொல்லுவேன் சார். ஹிந்திலியா? யாரா இந்த மாதிரி ஸ்டூடண்ட் நான் பார்த்தல? சொல்லு தெலுங்குல சொல்லு. டேய் வயித்துல குத்துன வச்சுக்க கிட்னி கீழே விழுந்துரும். சாரி சார். டேய் தெலுங்குல சொல்லட்டுங்களா? சொல்லி தொலைடா. 1 2 3 4 வாயில இதெல்லாம் வந்துரும் எனக்கு. அமைதியா இருங்க. எதிர்பார்க்கல. இவன் இப்படி சொல்லுவானே எதிர்பார்க்கல. டேய் இடியாப்பா மண்டையா, யார் அவளுங்களா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காருங்க? அவன் பேரன், இவன் புள்ள, மருமக, இவன் பக்கத்து வீட்டு தொல்ல. குடும்பம் மாதிரி தெரியல, வண்டல் ஒரு ஜூ மாதிரி இருக்காங்கடா இவங்களா.
கவலைப்படாங்க சார் பாடம் எடுப்பாப்ல இன்னைக்கே டியூஷன் ஆரம்பிச்சிருவாரு. நான் வந்து தமிழ் சொல்லி கொடுக்க போறேன். தமிழ்ல பழமொழி சொல்லி கொடுக்க போறேன். பழமொழி நான் பாதி சொல்லுவேன், மீதியை நீங்க சொல்லணும். ஓகே? முழுசா நீங்க சொல்ல மாட்டீங்க. டேய் டேய் சொல்றேன், நல்லா கேளு. சொல்லுங்க சார். காவேரி தென்பண்ணை பாலாறு. வாத்தியார் மண்டையில கோளாறு. டேய் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பு. ஊராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா உன் புள்ள கொடைக்கானல்ல வளரும். ஊராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா உங்க பொண்டாட்டி சந்தேகப்படுவாங்க சார். எங்க மாமனார் கொஞ்சம் கணக்குல வீக்கு சார். என் மருமகன் தப்பா சொல்றான். நான் கணக்குல வைக்கல, கணக்கால தான் வீக்கு. தேங்காய் நான் மாதிரி இவன் மாமனாரா? திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு சார். என்னடா படிக்கிறீங்க? நான் 495 மார்க் எடுத்தேன்டா. 1295 495 எடுத்துட்டு எவ்வளவு பெருமையா பேசிருக்காம. பண்ணி ஆங்கில பாடத்துக்கு போலாம். ஆங்கில படத்துக்கு போலாமா? சார் அதுலயும் விட்டு படமா போலாம் சார். ஆங்கில பாடத்துக்கு போலாம்னா ஆங்கில படத்துக்கு போலாமா? ஏண்டா நல்லா சூனிய வைக்கிற நம்பூதிரி மாதிரிங்கிறான் மண்டை. வெட்டிடுவோம். சார் தாத்தா அடிக்காதீங்க சார், கெட்ட கோவம் வந்துடும். டேய் சொல்ற மாட்டது கேளுங்க. வருடத்தின் முதல் மாதம் ஜனவரி, 2வது மாதம் பிப்ரவரி, 10வது மாதம் என்ன? டெலிவரி சார். டேய் இப்ப கணக்கு பாடத்துக்கு போவோம். போலாம் சார். 5 கூட்டினா என்ன வரும்? என்ன வரும்? டேய் 2 கூட்டினா 4 வரும். வரட்டும். 4 கூட்டினா 8 வரும். இருக்கட்டும், வரட்டும். 8 கூட்டினா 16 வரும். வரட்டும் சார். 1,12,000 10,12,000 கூட்டினா என்ன வரும்? காண்டு வரும். டேய் முட்டி போடுறா, முட்டிய முட்டி போடுறா பண்ணாட. போட சொன்னா முட்டி மூவ்மெண்ட் போட்டுருக்கா. கர்ப்பமான காட்டெருமை மாதிரி கத்துறா. சூரியன் மேற்கில் மறைகிறது. இது என்ன காலம்? சார் சாயங்காலம் சார். நீ பதில் சொல்றத விட விட்டுருவேன். 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க மாதிரி வான்ட்டு வயிற்றுல குத்திடுவேன். இயேசு தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னார். இது என்ன காலம்? காலிங் பெல் இல்லாத காலம் சார். ஒரு பக்கம் பார்த்தா பாஸ் பண்ணுவாங்க. பெரிய என்ன கேள்வி பதில் சொன்னா நீ கத்திட்டு இருக்க? பிள்ளைங்களா இதுங்களா? ஜெனரல் நாலேஜ் கேட்கிறேன். ஓகே? தண்ணீரில் வாழும் 5 உயிரினங்கள் பேர் சொல்லு. 2 தவளை, 2 மீன், 1 எங்க தாத்தா. தாத்தாவா? ஆமா. அவன் என்ன அப்படி சொல்ற? அவன் தான் சாயந்தரமான தண்ணியில் அடிச்சுட்டு ஆடினே இருப்பான். தாத்தா. டேய் பயங்கரமா சொல்றானே, பாஸ் ஆயிடுவா புளிங்க. நல்லா வாய் பேச முடியாதுன்னு வண்டியா கேப்பா. அமைதியா இருந்துரு. தம்பி, காந்தி ஜெயந்தி எப்போது வரும்? சார் காந்தி எப்போ வருவான்னு தெரியாது, ஆனா ஜெயந்தி 8 மணிக்கு கரெக்டா வருவார் சார் அவர். டேய் கொக்கு எப்போது ஒத்த காலில் நிற்கும்? அந்த ஒத்தக்கால இந்த தூக்கும்போது திரைப்படத்தை சார் முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.